சீ ஃபுட்டில் வந்து யூஸ்வலாக நிறைய பேர் வந்து கிராபை வந்து அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அதில் அவ்வளோ சத்து இருக்குது. அதில் வந்து நிறைய கால்சியம் இருக்குது. அது வந்து சளிக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சளி எப்போ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நல்லா அந்த சளி சரியாக போகிறது வந்து நல்லாவே தெரியும். ஸோ இதில் வந்து செஷ்வான் சாஸ் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு ஆனியன்ஸ் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து புலால் மசாலா பொடி, ஜிகேஸ் கிச்சனோட புலால் மசாலா பொடி, சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சால்ட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அதை நல்லா சாட்டே ஆகி அந்த ஆயிலெலாம் ஊஸ் அவுட் ஆனோன்னே அதுக்கப்புறமா நம்ம கிராபை போட்டுக்கலாம். இதில் வந்து ஹைலைட் என்ன அப்படின்னா, இதில் வந்து நம்ம கடைசியாக சேர்க்க போகிற பெப்பர் அண்ட் ஜீரா தான். ஸோ அந்த பெப்பர் அண்ட் ஜீராவை வந்து நல்லா இடித்து சின்ன கொடக்கல்ல வந்து நல்லா இடிச்சுட்டு 1-2 இடித்ததை வந்து நீங்கள் நல்லா கிராப் வந்து குக் ஆனோன்னு போட்டிங்க அப்படின்னா அந்த காரம் வந்து நல்லா தூக்கி கொடுக்கும். அந்த மிளகோட காரம் வந்து அந்த கிராபோடு சேரும்போது நல்லா அந்த கிராபோட அதோட நல்ல குணங்கள் எல்லாமே வெளியில் நம்மளுக்கு வரும். அந்த சாறை வந்து நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா அந்த கோல்டு கேட்கும். இந்த மாதிரி ஒரு காரசாரமான நண்டு வறுவலை வந்து சண்டே அதுமா செஞ்சு, அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப கோல்டெல்லாம் இருக்குது, சின்ன பசங்களுக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு காரசாரமான நண்டு வறுவல் செஞ்சு நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.